ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 22 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மாஸ்டர் கூட ஒருத்தரப்பால அவனும் அங்கே வந்துன்னு இருக்கான். இவனும் ஒரு சைடாக போயின்னு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு சில பல சவுண்டு கேட்குதா. இதனாலே அவனும் ஒழிஞ்சு நின்று பார்க்குறான். அங்கே பார்த்தா 2 பேர் இருக்காங்க. அங்கே இருக்க ஒருத்தனும் சொல்கிறான், மாஸ்டர் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் அதுவும் இல்லாமல் உங்களோட பசங்க இவங்க எல்லாருமே யூஸ்லெஸ் தான் போல. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அவருக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி யார் இவங்களுக்கு இப்படி பண்ணா? அப்புறம் தான் அங்க ஒருத்தன் அடி வாங்கியிருப்பான்ல, மேப் எல்லாம் குத்துருப்பானே, அவனும் சொல்றான் இந்த மாதிரி அங்க குன்னு தான் வந்தான். குன்னோட பேரை கேட்டோன்னே அவனும் அங்க ரொம்பவே கோவமாகறான். இந்த மாதிரி அந்த குன் அவன் வந்து ரொம்பவே இது பண்ணியிருக்கான். அவன் வந்து இதுக்காக அனுபவிக்கணும். அவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இதுக்கப்புறம் அவனும் அங்க பார்த்து கூப்பிடுறான். இந்த மாதிரி அங்க ஒழிஞ்சுன்னு இருக்காத, இங்க வா. இதனாலே அவனும் அங்க வரான். என்னாச்சு மாஸ்டர், உனக்கு பார்த்தாலே தெரியலையா உங்க சாக்ல இருக்க ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவை. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனும் ஓகேன்னு சொல்றான். இவனும் என்ன இவங்களோட ஆளா, இதெல்லாம் நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தெரியும். இதுக்கப்புறம் நம்ம சூவை தான் காட்டுறாங்க. அவளும் அங்க பயங்கரமா அவங்க மேல அட்டாக் பண்றா. இருந்தாலும் அவங்களும் அங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சாய் வாங்க சொல்றான், இந்த மாதிரி நீங்க பாத்துருங்க. ஆனா இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம சாய் மேல அட்டாக் பண்ணலான்னு இதை பார்த்து அவளும் அங்க அந்த ஸ்கெலிட்டனையும் சமன் பண்ணி விடுறா. இதனாலே அந்த சோல்ஜர்ஸும் அங்க போய் அட்டாக் பண்ண, ஆனா அதுக்குள்ள அவங்களும் பயங்கரமா அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணி அங்கேயே கொன்னுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சாய்க்கும் புரியுது, இந்த மாதிரி இவங்க வந்து கண்டிப்பா 6வது லெவலுக்கு மேல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தனும் அவனோட பவர் எல்லாத்தையும் அந்த பிளட்ல செலுத்த ஆரம்பிக்க, இதனால ஒரு பவரும் கிரியேட் ஆகுது. இதையும் அவன் ஸ்விங் பண்ண இந்த பவர் நம்ம சூவை அட்டாக் பண்ணுது. இதனாலே அவளும் அங்க தூரமா வெளில போறா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து அங்க காப்பாத்தி விட்டுறான். ஏய் என்னை வந்து மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களும் சொல்றாங்க, என்னப்பா ஹீரோவா ஆகணும்னு ஆசையோ, அப்படின்னா வா எங்க கூட சண்டை போடு, நான் உங்களை ஹீரோ ஆக்குறேன். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அங்க ஸ்மைல் பண்ணினே திரும்புறான். இதை பார்த்து அவங்களும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி நீங்க எதுக்கு ஆச்சரியமா நிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி நான் அழகா இருக்கேன் அதனால தானே. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க ஒருத்தனும் வந்து சொல்றான், இவன் ஜெனரல் ஜென்பேயோட எப்படின்னு இவனும் சொல்லணுற. அதுக்குள்ளே அவரு தடுக்கிறாரு, இல்ல வேணாம். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அப்பனா இவங்க எல்லாருக்குமே என்ன வந்து தெரியுமா? இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வந்து இப்போ அந்த வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவே சொல்றான், எனக்கு தெரிஞ்சு எனக்கும் இவங்களுக்கும் ஏதோ விதமான கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நான் வந்து டாயின் சாக் கூட சண்டை போடும் போது இவங்க வந்து சரியாவே நடந்துக்கல. அப்பனா எனக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது சரி, ஆனா இவங்க என்ன எப்போ பார்த்தாங்க? இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தனும் சொல்றான், இந்த மாதிரி நின்னதெல்லாம் போதும், அவன் மேல அட்டாக் பண்ணுங்க. இதனாலே அவங்களும் ஓடி வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவனோட வெப்பனையும் சமன் பண்றான். இதனாலே அங்க ஒரே புகை மூட்டமா இது. இதுக்கப்புறம் அவனும் அவனோட வெப்பனை அங்க கூப்பிட, அதுவும் அவனோட கையில வந்தது. அந்த வெப்பனை வச்சு இவனும் ஒரே ஒரு தட்டு தான் தட்டுறான். அங்க பார்த்தா ஷாக் வேவ்ஸ் எல்லாம் போய் அவங்க மேலேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதனாலேயே அவங்களும் அங்க பயங்கரமா ஷாக் வச்சு அங்கேயே விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூவன் சொல்றான், இவன் என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம சாய்வோ அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இந்த மாதிரி நம்ம குன்னு வந்து ரொம்பவே அமேசிங் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அங்க டக்குன்னு ஓடி போய் அவனை பார்த்து கேட்கறான், இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு என் பின்னாடி வர? அதுவும் இல்லாம டாயின் சாக்குக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நீ வந்து எதுக்கு என் பின்னாடி வர? அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அதெல்லாம் உனக்கு கூடிய சீக்கிரத்துல தெரியும். இந்த மாதிரி டாயின் சாக் வந்து கண்டிப்பா அங்க வந்து பதிலடி கொடுக்கும் ஜாயின் சாக்குக்கு. அவங்க வந்து வந்துதான் இருக்காங்க இப்படின்னு இவனும் மயங்கிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இவன் வந்து எதுக்கு இப்படி சொன்னா எனக்கு வந்து சத்தியமா எதுவும் புரியல. இதை கேட்டு இருக்க நம்ம சூவ சொல்றான், நம்ம வந்து இங்க இருக்கிறது சரியில்லை, நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு போனோம். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்து எவனும் ஒருத்த பந்து வந்து இருக்கான். அவனும் அங்க வந்ததுக்கப்புறம் சொல்றான், இந்த மாதிரி நம்மளால அந்த கேனல்ஸை இப்போ கூட எடுக்க முடியும். அந்த இம்மார்டல் கேனல்ஸ் அது வந்து கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஆர்டர் கொடுங்க, இந்த மாதிரி நாங்க அட்டாக் பண்றோம், உங்களோட ஆர்டருக்காக நாங்க வந்து காத்துன்னு இருக்கோம். இதை கேட்டு இருக்க அவனும் அங்க சொல்றான், அப்போனா அட்டாக் பண்ணுங்க, எதுக்கு வெயிட் பண்றீங்க? சரி நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா லீடர் எல்லாருமே உங்களோட ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணாங்க. இதை கேட்டு அவரும் அங்க சொல்றாரு, அப்போ எதுக்கு நீங்க பண்ணாம இருக்கீங்க? எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்க, சரி பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவரு அங்க கையை நீட்ட அங்க பார்த்தா நிறைய சோல்ஜர் ஜாயின் சாக்க நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க போறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. எபிசோட்ல நிறைய விஷயத்த இன்னமும் சொல்ல, ஸோ போக போக வர எபிசோட்ல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த டாயின் சாக்குக்கும் என்ன சம்மந்தம், அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம ஹீரோவை அவங்க சேஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்ல நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.